ஹலோ எவ்ரிவன். டிஎன்செட் எக்ஸாம் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல மார்ச் 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வந்து ஃபியூ டேஸ் பேக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுலயுமே. அண்ட் இது ரிலேட்டடா நம்ம நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தோம், மெயில்ஸ் பண்ணியிருந்தோம், நடந்திருக்குன்றத வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் அதன் விளைவாக டெக்னிக்கல் எரர்னால தான் இந்த எரர் வந்து இந்த பர்டிகுலர் ஆன்சருக்கு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஆர்பியை ஒத்துக்கிட்டு இப்போ புதுசா டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் கேஸ்லயாவது எல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப ஆக்சுவலி நாட். நம்ம பண்ண சேலஞ்சஸ்ல ஒரு சிலது ஏத்திருக்காங்க, ஒரு சிலது வந்து கண்டுக்கவே இல்ல. சோ நீங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியும் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களோட மெயின் பேப்பர்ல அப்படின்றத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து which form of vitamin A contains 20 carbon atoms in the form of alcohol in its structure கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தப்பு. ஆக்சுவலா இதுல இருக்கிற 4 ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறது எதுவுமே ஆல்கஹால் ஃபார்ம் இல்ல. மேபி இட் மே கண்டெயின் 20 கார்பன் ஆட்டம்ஸ், பட் இதுல வந்து ஆல்கோஹால் ஃபார்ம் இல்ல. ஏன்னா ப்ரோவைட்டமின் எடுத்தீங்கன்னா தீஸ் ஆர் மோஸ்ட்லி கெரட்டனாய்ட்ஸ் இன் நேச்சர். கெரட்டனாய்ட்ஸ் ஆர் நாட் ஆல்கோஹால்ஸ். நெக்ஸ்ட் கெரட்டனாய்ட்ஸ், அது அடுத்த ஆப்ஷனும் கண்டிப்பா தப்பு. ரெட்டனாயிக் ஆசிட் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட். ரெட்டனால் இஸ் அன் ஆல்டிஹைட். ஸோ இந்த 4மே கரெக்ட் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா மார்க் கொடுத்தே ஆகணும். இந்த கொஸ்டினை நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது கொஸ்டின் ராங் அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் ராங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேலஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் டைப் கொஸ்டின் ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல்ஸ். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா யூஜிசி நெட் எக்ஸாம்லயே மல்டிபிள் டைம்ஸ் வந்து கேட்கப்பட்ட கேள்வி. இதுவுமே கொஸ்டின்லயே வந்து மிஸ்டேக் இருக்குது. கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட் தான், பட் ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்திருக்காங்க. கிராஸ் டையிங் அண்ட் யூனியன் டையிங் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி தே ஆர் நாட் சேம். கிராஸ் டையிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ், இப்போ டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ் ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குது அப்படின்னா அதை வெவ்வேறு கலர்ல வந்து நம்ம டை பண்ணுவோம். ஸோ மல்டி கலர்டு ஃபேப்ரிக் வந்து கிராஸ் டையிங்னால ப்ரொடியூஸ் பண்ணும். வேற யூனியன் டையிங் எடுத்தீங்கன்னா இதுவும் பிளண்டட் ஃபைபரை வச்சு பண்றதுதான். பட் ஆனா இதுல ஒரே கலர் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ இப்ப பாருங்க, அப்ப ரெண்டும் கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. கிராஸ் டைங் யூனியன் டைங் ரெண்டும் சேம் கிடையாது. அசர்ஷன் கண்டிப்பா வந்து தப்பு. அப்படி பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி தான் சம்வாட் வந்து கரெக்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இன்னொரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ரீசன் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. விச் மே ப்ரொடியூஸ் மல்டி கலர்டு எஃபெக்ட்னு கொடுத்திருக்காங்க. கிராஸ் டைங் பொறுத்த வரைக்கும் மல்டி கலர்டு எஃபெக்ட் வரும். பட் யூனியன் டைங்ல வந்து நம்ம எய்ம் பண்றது ஒரு சிங்கிள் கலர் தான். மேபி பை மிஸ்டேக் ஒரு சில நேரத்துல ஏதாவது டை இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா மல்டி கலர் வரலாமே ஒழிய யூனியன் டைங் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கலர் தான் நம்மளோட மெயின் எய்மே. அப்படி பார்த்தா ரீசன் தப்பு, அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. அசர்ஷன் ரீசன் போத் ஆர் ராங்ன்றது நம்மளுக்கு ஆப்ஷன்லயே கொடுக்கல. ஸோ அப்படி பார்த்தோம்னா த மோஸ்ட் அப்ராப்ரியேட் அப்படின்னா டி ஆப்ஷன் வரலாம். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், சின்ஸ் த ஆப்ஷன்ஸ் ஆர் ராங், எவ்ரி ஒன் மஸ்ட் பி கிவன் மார்க்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ இதுவும் நீங்க கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் தப்புன்றதை வச்சு சேலஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? மோஸ்ட் அப்ராப்ரியேட்னா டி சொல்லலாம், பட் டியுமே ஆக்சுவலா கரெக்ட் இல்ல. ஏன்னா ரெண்டுமே தப்பு. அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே வந்து தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் a person from the highest point of the shoulder to the top of the bust. இதோட பேர் என்ன? இந்த மெஷர்மெண்டோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் எடுத்த பர்சன் வந்து இதை சூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதை கணக்கில் எடுக்காதீங்க. கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் மட்டும் பாருங்க. கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து பேக் வித்ன்னு கொடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் நாட் பேக் வித், இட்ஸ் ஃப்ரண்ட். ஆக்சுவலா ஷோல்டர் டு பஸ்ட், அதை தான் நம்ம வந்து மெஷர் பண்றோம் இந்த இடத்துல. ஆப்ஷன் ஏ ஷோல்டர் டு பஸ்ட் சுட் ஹேவ் பீன் தி கரெக்ட் ஆன்சர். இதுவும் வந்து நம்ம கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிலேட்டட் டு ஹியூமன், யூ கேன் சே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சம்வாட் ரிலேட்டட்னு சொல்லலாம். எஸ், அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? தேர் எக்ஸிஸ்ட் a sound relationship between impairment, disability and handicap conditions. ஓகே, இதெல்லாம் ஃபைன் தான். அசர்ஷன் ஆக்சுவலா கரெக்ட் தான். பட் ரீசன்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். The relationship between impairment, disability and handicap is perfectly linear அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சி, இம்பேர்மெண்ட் வந்தா டிசபிலிட்டி வரலாம், டிசபிலிட்டி வந்தால் ஹேண்டிகேப் வரலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் வரலாம், வந்தே தீரும் அப்படின்னும் பொழுதுதான் பெர்ஃபெக்ட்லி லீனியர் ரிலேஷன்ஷிப் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல ரீசனிங் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரைட், கம்ப்ளீட்லி கரெக்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது ரீசனிங் பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஜென்ரலாவே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ் மேபி ரைட்ன்ற மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதுக்கு என்ன பிரச்சனைனா யூ கேன் ஃபைண்ட் அ சோர்ஸ், பட் இட் வில் பி a bit difficult. இந்த சோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது வேர் இட் சேஸ் தட் சம்திங் லைக் திஸ், எக்ஸாக்டா இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் உங்களுக்கு இந்த 2 மார்க்னால டிஎன்செட் குவாலிஃபை ஆகாம மதில் மேல் பூனை மாதிரி மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் வொர்த் அ ஷாட். ஸோ கண்டுபிடிச்சு கண்டிப்பா இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலா என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா, இதுவும் கொஸ்டின்ல தான் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நகூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, டிஃப்ரெண்ட் ஃபோக் மீடியா கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது நகூல் கிடையாது, NAQALன்னு வந்திருக்கணும். நகூல், நகூல். இது வந்து பஞ்சாப்ல வந்து லைக் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் மீடியா. நகூல் அப்படின்னு வந்ததுன்னா அது மீசோ அமெரிக்கன் சைடு, இந்தியாவே கிடையாது.
மீசோ அமெரிக்கனோட ஒரு நம்ம கார்டியன் ஏஞ்சல்ன்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிகரா தான் நகூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நக்ஹூல், NAQAL. இந்த இடத்துல மிஸ்டேக் வந்து இங்கிலீஷ்லயே இருக்கிறதுனால யூ கேன் சேலஞ்ச். பட் அகைன் இதுலயும் நம்மளுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர்னு பார்த்தா அவங்க கொடுத்ததுதான். அவங்க கொடுத்ததுல NAQALனு நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப் தான் அந்த இடத்துல வரணும். ஏன்னா பஞ்சாப் தான் NAQAL அந்த ஃபோக் ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். பட் அகைன் சின்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே சொல்றது என்னன்னா, இங்கிலீஷ் ஃபார்ம்ல என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்ன பதில் இருக்கோ அதை தான் ஃபைனலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப இங்கிலீஷ்ல தான் இங்க மிஸ்டேக் இருக்கு. தமிழ்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் போயிருக்கிறதுல. ஸோ நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு 2 மார்க் 4 மார்க்ல எனக்கு கட் ஆஃப் கம்மி ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மேபி அந்த 2 மார்க் வந்து நான் குவாலிஃபை ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, எவ்ரி கொஸ்டின் இஸ் ஒர்த் அ ட்ரை. ஸோ இதுல கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு, அதனால எல்லாருக்கும் மார்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ஸ்டேஜஸ் டிட் டுவே அவுட்லைன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 5 தான் கொடுத்தார். டுவே கொடுத்ததே டோட்டலா 5 ஸ்டேஜஸ் தான். சஜஷன், இன்டெலக்சுவலைசேஷன், யூஸ் ஆஃப் சஜஷன், மென்டல் எலாபரேஷன் அண்ட் டெஸ்டிங். இந்த 5 தான் துவே கொடுத்த ஸ்டேஜஸ். பட் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுலயும் ஆப்ஷன்ஸ்ல தான் மிஸ்டேக். இங்க பாருங்களேன், பாப்புலர் மல்டிமீடியா டெக்னாலஜி விச் ஆக்சஸஸ் த வீடியோ இமேஜஸ் ஸ்டோர்ட் ஆன் 2 சேனல் ஆடியோ டிஸ்க் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டராக்டிவ் வீடியோ டிஸ்க். இன்டராக்டிவ் டிஸ்க் வந்து தனியா கொடுத்திருக்காங்க, இன்டராக்டிவ் வீடியோ தனியா கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தியாயன். அதுல வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க. இன்டராக்டிவ் வீடியோ டிஸ்க் இஸ் a பாப்புலர் மல்டிமீடியா டெக்னாலஜி. ஓகேங்களா? சோ அப்போ இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எதுவுமே கரெக்ட் கிடையாது. எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் படி பார்த்தா. சரி, ஓகே. த மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு பாத்தீங்கன்னா CD 2 எழுதினவங்களுக்குமே மார்க் கொடுக்கணும். ஏன்னா இன்டராக்டிவ் வீடியோ டிஸ்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப C எழுதினாலும் உங்களுக்கு மார்க் வரணும், D எழுதினாலும் உங்களுக்கு மார்க் வரணும். சில ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். சிக்கு மட்டும் தான் மார்க் கொடுத்திருக்காங்க. பட் சி இன்கேஸ் நீங்க டி எழுதிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை சேலஞ்ச் பண்ணலாம். அத்தியாயனோட சாப்டர்ல இது வந்து இருக்குது. இது வந்து அவங்களோட வெப்சைட்ல மெயின் டாக்குமெண்ட்லயே வந்து இருக்கு. இந்தியன் கவர்மெண்டோட வெப்சைட். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ப்ரூஃபா வந்து பயன்படுத்தலாம். ஸோ எஸ், தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் விச் ஹேட் மிஸ்டேக் இன் ஹோம் சயின்ஸ். இப்போ ரிவைஸ்ட் ஆன்சர் கீழேயுமே இந்த 5 to 6 கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம். கொஸ்டின் மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, ஆன்சர் மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் த லிபர்ட்டி, யூ ஹேவ் ஆல் த சாய்ஸ். இதுக்கு மணி எதுவும் நீங்க செலவு பண்ண வேண்டியது கிடையாது. யூஜிசி நெட்லயாவது 200 rupees நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் ஹியர் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ எவ்ரி சிங்கிள் மார்க் இஸ் ஒர்த். நீங்க மார்க் கம்மியா வாங்கியிருக்கீங்க, இந்த 4 மார்க் கிடைச்சா கூட எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேலஞ்ச் இட். அண்ட் பிளஸ் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாலே எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கிடைச்சிரும். எல்லாரும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ரிலேட்டட் டு த கட் ஆஃப் ஹோம் சயின்ஸ்க்கு சப்ஜெக்ட் கேட்டகரி வைஸா எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்ற வீடியோ கூடிய சீக்கிரமா நம்ம சேனல்ல வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்க நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டீங்க, 170 and above கீழ உங்களுக்கு மார்க் வந்துருச்சு அப்படின்னா பெட்டர் காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு மச் டைம் வி வில் கெட் ஃபார் த ப்ரிப்பரேஷன். அண்ட் இன்கேஸ் 120க்கு கீழே உங்களோட மார்க்ஸ் வந்திருக்குன்னா the chances that you will qualify are relatively less தான். ஸோ நீங்க அடுத்த நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜூன் 2025ல எக்ஸாம் வந்துடும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நெட் எக்ஸாம் டேரக்டா நீங்க குவாலிஃபை பண்ணிடலாம். நெட் எக்ஸாமுக்கு ஜூன் 2025 செஷனுக்கு நம்ம அகாடமியில் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் ஃபார் பேப்பர் 1 அண்ட் ஆல்சோ ஃபார் ஹோம் சயின்ஸ். நீங்க வந்து பேப்பர் 1 மட்டும் தனியா ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கம்பைண்டாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் காலேஜ் டிஆர்பி நம்ம வந்து பேப்பர் 1 அதாவது தமிழும் பிளஸ் ஜிஎஸும் அந்த பார்ட் மட்டும் தனியா நம்ம புது கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரமே நம்ம யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் வீடியோ. Until then, படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. Just go towards your goal. All the very best.